வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைய ஆலோசனையில் சமையலறை வாஸ்து பற்றிய விவரங்களை பார்க்கலாம். அதற்கு முன்னால் என்னுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் டச் பண்ணிடுங்க. நான் பதிவு செய்கிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நிறைய என்னுடைய சேனலுடைய வாடிக்கையாளர்கள் நண்பர்கள் ஜோதிட தகவல்களே பதிவு செஞ்சுட்டு வர்றீங்க, வாஸ்து பற்றியும் கொஞ்சம் பதிவுகள் செய்யுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதற்காக இந்த வாரத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொடர்ந்து வாஸ்து பற்றிய விவரங்களை வீடியோவாக பதிவு செய்ய இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. அதாவது ஒரு வீடு அப்படின்னு இருந்துச்சுன்னா அதில் சமையல் அறை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம். அதாவது வீடுன்றதா சமையலறை தான் ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் எதுவுமே இருக்காது. அது ஃபஸ்ட்டு சமையலறை. வீடுனாவே சமையலறை இருக்கணும். அது எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தென்கிழக்கு மூலையில் தான் சமையலறை, அதாவது அக்னி மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் சமையலறை கிச்சனை அமைச்சிருப்பாங்க எல்லாருமே. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வடமேற்கு மூலை, அதாவது வாயு மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துலையும் அமைச்சிக்கலாம். சிலருக்கு தெரியாது. அதாவது பார்த்திங்கன்னா வடமேற்கு மூலையில் கிச்சன் வைக்கலாமா, சமையலறை வைக்கலாமா வேணாம்னா அவங்களுக்கு தெரியாது. ஆனால் வடமேற்கு மூலையிலையும் வச்சுக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. அப்போ தென்கிழக்கு மூலை, வடமேற்கு மூலை, இந்த இடத்துல இந்த இரண்டு இடங்களில் அதாவது சமையலறை அமைத்து கொள்ளலாம். அதுக்கடுத்து சமையல் அறையில் பார்த்திங்க அப்படின்னா அந்த சமையல் பண்ணக்கூடிய இடம், அதாவது அந்த அடுப்பு வைப்பீங்க பார்த்தீங்களா, அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நின்று சமையல் பண்ணுற அமைப்பு கிழக்கு நோக்கி நின்று சமையல் பண்ணுற அமைப்பாக இருக்கணும். அதாவது கிழக்கு பக்கமாக தான் நீங்கள் நின்று சமையல் பண்ணணும், கிழக்கை பார்த்து. அந்த மாதிரி தான் அந்த ஸ்லாப்பு இருக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உயரத்தில் 7 அடி மட்டத்தில் ஸ்லாப், அதாவது காங்கிரீட் ஸ்லாப் போட்டிருப்பாங்க, அந்த பொருட்கள்லாம் வைக்கிறதுக்காக. அந்த ஸ்லாப் பார்த்திங்கன்னா காங்கிரீட் ஸ்லாப் பார்த்திங்கன்னா தெற்கு பகுதியிலையும் மேற்கு பகுதியிலையும் தான் இருக்கணும், கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி தெற்கு பகுதியில் வரக்கூடிய ஸ்லாப் பார்த்திங்கன்னா கிழக்கு பகுதியில் உள்ள செவத்தை தொடாமல் ஒரு அடி தள்ளி தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த அடுப்பை வைக்கக்கூடிய ஸ்லாப்பு பார்த்திங்க அப்படின்னா அதாவது இந்த வடகிழக்கு பகுதியை சிலர் ஒட்டி வைக்கக்கூடாது, ஒரு 2 இன்ச்சு கேப் விட்டு வைங்க அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல பார்த்தா நான் பார்த்துருக்குறேன். அதாவது அந்த சமையல் பண்ணக்கூடிய ஸ்லாப்பு அந்த ஃபுல்லாக எல் வடிவத்தில் போட்டிருப்பாங்க, சில பேர் ஒரே நேரம் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்லாப்பு பார்த்திங்கன்னா வடகிழக்கு, அதாவது சுவத்தை தொட்டிருக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. அதனால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சமையலறையில் முக்கியமாக அதாவது இந்த பாத்திரங்கள் கழுவக்கூடிய தொட்டி முக்கியமாக சரியான இடத்துல அமைச்சிக்கணும். அது பார்த்திங்கன்னா வடகிழக்கு மூலையில் அமைக்கலாம். அதாவது வடகிழக்கு மூலையில் தான் அந்த தண்ணீர் தொட்டியை அதாவது பாத்திரம் கழுவக்கூடிய தொட்டியை அமைச்சிக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா சிலர் தெற்கு பக்கம் சென்ட்ரு பகுதியில் அமைச்சிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அது அமைச்சிக்கிறதுனால ஒரு பெரிய பாதிப்பு அதனால் வரப்போகிறது கிடையாது. அமைச்சிக்கலாம், அதாவது வாய்ப்பு இல்லாத போது அமைச்சிக்கலாம், அதனால் எந்த பாதிப்பும் உங்களுக்கு வராது. அதுக்கடுத்து இன்றைக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம மினரல் வாட்டர் தான் குடிக்கிறோம். அப்போ அந்த ஆர்ஓ சிஸ்டம் டேங்க் எந்த இடத்துல மாட்டணும்னா அதுவும் வடகிழக்கு பகுதியில் தான் மாட்டணும். அப்போ நீங்கள் வீடு கட்டும்போதே அந்த பிளக் பாயிண்ட்லாம் அதாவது வடகிழக்கு பகுதியில், அதாவது மேற்கு பார்த்த மாதிரியோ அல்லது கிழக்கு பார்த்த மாதிரியோ அந்த பிளக் பாயிண்ட் வச்சிட்டிங்கன்னா அந்த வடகிழக்கு மூலையில் அந்த ஆர்ஓ சிஸ்டம் டேங்கை மாற்றுறதுக்கு சௌரியமாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜன்னல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா காற்றோட வெளிச்சம் ஒரு அறைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதுவும் வடகிழக்கு மூலையில் கிழக்கு பக்கமாக வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தென்கிழக்கு பகுதியில் தெற்கு பார்த்து வச்சுக்கலாம். இந்த 2 இடத்துலையுமே அதாவது ஜன்னல்களை அமைத்து கொள்ளலாம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அந்த சமையலுக்குள்ளே போகக்கூடிய வாயில் பகுதி எங்கே வைக்கணும் அப்படின்னா அதாவது வடகிழக்கு பகுதியில் வடக்கு பார்த்து வச்சுக்கலாம்.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வடமேற்கு பகுதியிலையும் அதாவது மேற்க பார்த்தும் வச்சுக்கலாம். இந்த 2 இடத்துலையும் வந்து வாயில் படியை நீங்கள் வச்சுக்கலாம். பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 2 அமைப்புக்குமே, அதாவது பார்த்திங்கன்னா தென்கிழக்கில் உள்ள சமையலறைக்கும் அல்லது வடமேற்கில் உள்ள சமையலறைக்கும் வந்து பொருந்தக்கூடிய அமைப்பு தான் நான் சொல்கிறது எல்லாமே. ஆனால் வடமேற்கு மூலையில் உள்ள சமையலறைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது அதுக்கு வாயில் எந்த இடத்துல வச்சா சிறப்பாக இருக்கும் அப்படின்னா, அது வந்து வடகிழக்கு பகுதியில் வந்து கிழக்கு பார்த்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா, நான் தொடர்ந்து வந்து இந்த ஜோதிட தகவல்களும் வாஸ்து தகவல்களும் வந்து பதிவு செஞ்சுட்டு வந்தேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.